வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உணவு வீணாவதையும் உணவு பாதுகாப்பின்மையும் குறைப்பது தற்போதைய அவசர தேவையாகும் என்று பிரதமர் தெரிவிப்பு. அனுரவின் ஜெர்மனி பயணம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியான தவறான மற்றும் வெறுப்பை தூண்டும் விடயங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. தோல்வியின் பிதாவாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விமர்சனம். எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திற்கு உட்பட்ட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை அடுத்த வாரம் ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். உணவு வீணாவதையும் உணவு பாதுகாப்பின்மையையும் குறைப்பது தற்போதைய அரசாங்கத்தின் தேவையாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கழிவுகளுக்கு அப்பால் தெற்காசியாவில் சிறந்த ஊட்டச்சத்துக்கான உணவு, நீர் மற்றும் ஆற்றலை மேம்படுத்துதல் என்ற தலைப்பில் கொழும்பில் உள்ள ஐடிசி ரத்னதீபா ஹோட்டலில் இடம்பெற்ற கொள்கை உரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தேசிய அளவில் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்த ஒருங்கிணைப்பு, புதுமை மற்றும் உள்ளடக்கிய அணுகுமுறை ஆகியவை இன்றியமையாதவை என அவர் தெரிவித்திருந்தார். தொழில்நுட்ப தீர்வுகள், வேளாண்மை, சந்தைப்படுத்தல் தொடக்கங்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு ஆகியவையும் இந்த இலக்கை அடைய முக்கியமான வழிகளாக இருப்பதாக கூறினார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கொள்கை உரையாடல் கேட்ஸ் அறக்கட்டளை மற்றும் பிற அபிவிருத்தி பங்காளிகளின் நிதியுதவியோடு உலக வங்கி, இலங்கை பிரதமர் அலுவலகம் மற்றும் விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்டது. உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் உணவு வீணாவதை தடுக்கவும், நிலையான வளங்களை பயன்படுத்தும் முறைகளை ஊக்குவிக்கவும் இந்த உரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய ஜெர்மனி பயணத்தையொட்டி சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களும் வெறுப்பை தூண்டும் விடயங்களும் பரப்பப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை மேற்கொண்டு அதன் முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றப்புலனாய்வு துறையால் தாக்கல் செய்யப்பட்டு ஆரம்பகட்ட அறிக்கையை பரிசீலித்ததை அடுத்து தலைமை நீதிவான் தனுஜா லக்மானி ஜாயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் ஷமீந்த ரோஷன் எழுப்பிய முறைப்பாட்டின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி விஜயத்தின் போது ஜனாதிபதி புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவரை சந்திக்க உள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் உதய கமன்பிள்ள வெளியிட்ட கருத்துக்கள் ஊடகங்களிலும் இணையதளங்களிலும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல் திட்டமிட்ட வகையில் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் எதிராக பரப்பப்பட்டதாகவும் இது தொடர்பாக தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் குறிப்பிட்டது. அத்துடன் விசாரணையின் முற்போக்கை நீதிமன்றத்திற்கு தொடர்ந்தும் அறிக்கை மூலம் வழங்குமாறும் நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். வடக்கு பகுதியில் காணப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பாக வதந்திகள் என்று கூறிய நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் கருத்தை கடுமையாக கண்டிக்கின்றோம். அவர் இதுவரை தூக்கத்தில் இருந்தாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணாதிலக்கு கேள்வி எழுப்பினார். மண்டைத்தீவு உள்ளிட்ட வடக்கு பகுதிகளில் பல மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்ட தகவல்கள் வதந்திகளை அடிப்படையாக கொண்டவை என்பதுடன் அவை உண்மை அல்ல என்றும் சரியான தகவல்கள் இல்லாத நிலையில் அரசு நடவடிக்கை எடுக்க தயாரில்லை எனவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இது குறித்து பதிலளித்த கயந்த கருணாதிலக்கு போரின் போது மட்டுமல்ல அதன் பின்னரும் பல புதைகுழிகள் தோண்டப்பட்டுள்ளது. தற்போது யாழ்ப்பாணத்தில் கூட நீதிமன்ற உத்தரவின்படி புதைகுழி தோண்டப்படுகிறது. ஆனால் செம்மணி புதைகுழியை தவிர மற்ற எந்த ஒரு இடத்திலும் மக்கள் நீதியை பெறவில்லை என்று தெரிவித்தார். இத்தகைய உண்மைகளை மறந்து வடக்கில் உள்ள மனித புதைகுழிகள் வரும் வதந்திகள் என்று அவரது கண்டனம் பொறுப்பேற்றதோடு நீதியமைச்சராகிய அவரது தகுதியையே கேள்விக்குள்ளாகிறது என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களின் நிலைப்பாடுகள் தொடர்பாக மீளாய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினையும் அவர் முன்வைத்தார். தோல்வியின் பிரதான காரணியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மாறியுள்ளதாக கடல் தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் பிரேமதாச தற்போது தோல்வியின் பிதாவாக மாறியுள்ளார். அவரது தலைமைக்கு எதிராகவே தற்போது கட்சிக்குள்ளேயே எதிர்மறையான கோஷங்கள் எழுகின்றது. தேர்தலுக்கு முன்னரே சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போலியான தகவல்களை பரப்பி வந்தனர். இதன் தொடர்ச்சியாகவே பிள்ளையான் கட்சியுடன் கூட்டு கட்டப்படுவதாக கூறப்படும் கதை. ஆனால் எங்களுக்கு பிற கட்சிகளுடன் எந்த ஒரு ரகசிய உடன்பாடுகளும் இல்லை. அத்தோடு என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் சாணக்கியும் ராஜபக்சர்களுடன் கரம் கோத்திருந்த நபர் என்று யாழ்ப்பாணத்தில் இசைப்பிரியாவின் மரணம் மற்றும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை அரங்கேற்றிய தரப்புகளோடு இணைந்து அந்த அழிவை ஆதரித்து டாக்டர் சிவானந்தா போன்றவர்களோடு கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நரித்தனமான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது. எந்த வகையான சித்து விளையாட்டுகள் மூலம் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம். ஆனால் மக்கள் சரியான பதிலை தருவார்கள். இப்போது ஊழலில் சிக்கியவர்கள் சிறைக்கு செல்லும் நிலையில் அவ்வாறானவர்கள் ஒன்றாக கூடி குட்டி சபைகள் அமைத்து ஆட்சியினை பிடிக்க முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அந்த முயற்சிகளும் தோல்வியடைந்துள்ளது.
இதனால் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சஜித் பிரேமதாசவின் தலைமையை எதிர்த்து வலியுறுத்தும் நிலைமை உருவாகியுள்ளது என்றும் கூறினார். முஸ்லிம் சமூகத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் குறிப்பிடத்தக்க அநீதி மேற்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெளிநாட்டு தீர்ப்புகள் பரஸ்பரம் ஏற்கும் பதிவு செய்யும் மற்றும் வலுவூட்டும் சட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெரிதும் பெற்றுள்ளது. ஆனால் அதேவேளை இந்த அமைச்சரவையில் ஒரே ஒரு முஸ்லிம் பிரதிநிதியும் இல்லை. இது அந்த சமூகத்திற்கு நேர்ந்த வெகுச்சரிய நியாயமற்றதொரு செயல். கொழும்பு மாநகர சபையையும் சூழ்ச்சியின் மூலமாக இந்த அரசாங்கம் கைப்பற்றியுள்ளது. இது மேலும் ஒரு அநீதியாகும். அதனைத் தொடர்ந்து நீதித்துறையின் சுதந்திரம் குறித்து அவர் கண்டனம் தெரிவித்தார். முந்தைய ஆட்சிகளைப் போலவே இன்றைய அரசாங்கம் நீதித்துறையை தம் லாப நோக்கில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவர் பந்துல கருணாரத்னவுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதை கூறிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பின்னர் தன் சொற்களை மறுத்து அவருக்கு முழுமையான ஓய்வூதிய அனுமதியையும் வழங்கினார். மேலும் மேல் நீதிமன்ற பதில் தலைவர் முகமது லாஃபரின் சம்பவம் தொடர்பாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். லாஃபரை உயர் நீதிமன்ற நீதியரசராக நியமிக்க ஜனாதிபதி பரிந்துரைத்துள்ளார். ஆனால் அரசியலமைப்பு பேரவையின் தலைவர் விமல் ரத்நாயக் அந்த பரிந்துரையை மீள பெற்றுக் கொண்டார். ஏன் அவரது நியமனத்தை தவிர்த்தனர்? ஒரு நாளாவது அந்த பதவியில் அவர் அமர வேண்டாமா? முகமது லாஃபர் தற்போது ஓய்வு பெற்றுவிட்டதை அவர் குறிப்பிட்டு இந்த செயல்முறைகள் முற்றிலும் வெறுக்கத்தக்கவை என்றும் கண்டனம் தெரிவித்தார். இருந்தும் சிறைச்சாலைகள் தொடர்பாகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அவர், நாட்டின் 28 சிறைச்சாலைகளில் குற்றப்புலனாய்வு துறையினர் தலையிடுகிறார்கள். ஒரு சுற்றறிக்கையை தயார் செய்ய முடியாத அளவுக்கு இந்த அரசின் நிர்வாகத்திறனை இழந்துள்ளது. இந்த நிலையில் தான் ஜனாதிபதியின் பொது மன்னிப்புகளும் கேள்விக்குள்ளாகியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு உட்பட்ட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய பொது இயக்குநரான பந்துல ஹேர தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக 12 பயனாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான ஸ்டார்லிங்க் சாதனங்கள் இவ்வாரமே வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கைக்கு 112 ஸ்டார்லிங்க் சாதனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சேவை தொடக்க கட்டத்தில் TRCSL மற்றும் பாதுகாப்பு அமைச்சகம் இணைந்து சேவையின் தரத்தையும் தேசிய பாதுகாப்பு அம்சங்களையும் ஒரு வாரம் பரிசோதிக்க உள்ளன. இந்த பரிசோதனையின் பின்னரே ஸ்டார்லிங்க் தனது வணிக சேவையினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொலைத்தொடர்பு சட்டத்தில் திருத்தம் செய்து செயற்கைக்கோள் இணைய சேவையை சட்டப்பூர்வமாக அனுமதித்ததை அடுத்து ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு ஒழுங்குமுறை அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் நிறுவனத்திற்கு எதிராக சில அரசு அதிகாரிகள் விமர்சனங்களையும் முன்வைத்தனர். மே மாதம் ஸ்டார்லிங்குடன் மேற்கொண்ட ஆரம்ப ஒப்பந்தத்தின் போது ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தேசிய பாதுகாப்பு சிக்கல்கள் தொடர்பாக கவலை தெரிவித்திருந்தார். பயனாளர்களின் தகவல்களை அரசாங்கம் பெற முடியாத நிலைமை மற்றும் உள்ளூர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோடு ஒப்பிடுகையில் சில விஷயங்களில் சந்தேகம் எழுகிறது என்றும் அவர் கூறியிருந்தார். ஸ்டார்லிங்க் குறுகிய மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு உயர்வேக இணையத்தை வழங்கும் செயற்கைக்கோள் நெட்வொர்க் ஆகும். இது பூமிக்கு தோன்றிய குறைந்த தூரத்தில் இயங்கும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் மூலமாக உலகம் முழுவதும் ஏறத்தாழ 100 நாடுகளில் சேவை அளித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது.